இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஓஷனுமே டிரான்ஸ்பரண்ட் ஆனால் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், குளிக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஆனால் நம்மளால் மீன் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, கூகுள் சொல்லுது. ஏன் அப்படி கூகுள் சொல்லுதுன்னா, டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுன்னா சன்லைட்டு உள்ள வரைக்கும் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி போயிட்டே இருக்குமா. இந்த மாதிரி ஆகிறனால தண்ணியோட வெப்பம் ஜாஸ்தி ஆகுமா. தண்ணியோட வெப்பம் ஜாஸ்தி ஆச்சுன்னா சாதாரணமாக அதில் மீன் மட்டும் இல்லை, டாட்டாய்ஸ், நண்டு, லட்டு, லொஸ்க்கு எதுவுமே அதில் வாழ முடியாதா, எல்லாமே செத்து போயிடுமா. இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம எப்படி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது? அப்புறம் இந்த வார்லாம் நடந்துச்சுன்னா சப்மரைன் வச்சு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி போக முடியாதா? ஏன்னா மேலேருந்து பார்த்தா தான் சப்மரைன் தெரிஞ்சிரும்ல, அப்புறம் சுட்டு போடுவாங்கல்ல. அதனாலையும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் கடல் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை அதில் மீன்களால் வாழ முடிஞ்சு மீன்கள் வாழ்ந்துச்சுனாலும் அதை வந்து வேட்டையாடுறது ரொம்ப சுலபமாயிடும்ல. அந்த மாதிரி சுலபமாயிடுச்சுன்னா மீன்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலப்பா, கூகுள் சொல்லுது. ஆனால் ஒரே ஒரு நல்லது சொல்கிறாங்க. என்னன்னா, உள்ளே இருக்கிற செடிகள்லாம் சூப்பராக வளருமா. மெரைனில் வாழ்ற உயிரினங்களுக்கு அந்த வெளிச்சத்தை அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.